நம்ம ஆர்கானிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்கானிக் விவசாயத்துல இன்னைக்கு ஒரு விருது வாங்கின நபர்னு சொல்லலாம். ஒரு 15 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர். நம்மளுடைய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் கையால ஒரு சிறந்த விவசாயிக்கான விருது வாங்கி இன்னைக்கு நம்மளுடைய மைலஸ்டோன் மார்க்கெட்டிங் கம்பெனில இன்னைக்கு எஸ்டிசி ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய கந்தசாமி சாரை வந்து வெல்கம் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் அந்த ஸ்கிரீன் சார். எல்லாருடைய உற்சாகமான கைத்தட்டலோட வெல்கம் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். கேக்குதா? கிளியரா கேக்குது சார். சரி சார். நான் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் வட்டம் சத்திர ரெட்டியாப்பட்டி கிராமத்துல இருந்து இந்த வாய்ப்பு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த 4 வருஷமா, அதாவது 2021 இருந்து அக்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எல்லா மகசூலுக்கும் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கேன். இந்த ரிசல்ட்டுக்கு காரணம் எக்கோ சேம்பர் தான். எக்கோ சேம்பர்லேருந்து இந்த ப்ராடக்டை அறிமுகப்படுத்திய மோகனன் சாருக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து விவசாயிகள் இன்னைக்கு நலமோடு வாழணும், வளமோடு வாழணும், நோய் இல்லாமல் வாழணும். அதுக்காக தான் கம்பெனியை இந்த ப்ராடக்டை குறுகிய, அதாவது கம்மியான இதில் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு முறை, அதாவது முக்கிய பாயிண்ட் என்னன்னா, நெல் மற்றும் பருத்தி இந்த ரெண்டுக்கு நம்ம ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறது அதை கரெக்டாக சொல்கிறேன். சந்தேகம் இருக்கும், கடைசியில் ஒரு 2 நிமிஷத்தில் கேட்கலாம். சரிங்களா? இப்போ நெல் ராம்நாடு மற்ற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் பூரா மானாவாரியாக விதைக்கிறாங்க. டெல்டா மாவட்டங்களில் இப்போ கை விதப்பாகவும் விதைக்கிறாங்க, சிலர் நடவு முறையிலும் செய்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம் கொஞ்சம் தான் மாறுதல் ஆகும். நாங்கள் டெல்டா மாவட்டத்தையும் கொடுப்போம், மாவட்டத்திலையும் கொடுத்துருக்கோம். இப்போ டெல்டா மாவட்டத்தில் எப்படி கொடுத்துருக்கோம்னா, கடந்த 3 வருஷமாக டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்கோம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்கோம்னா அவங்க அதாவது குறுகிய கால பயிர் 3 போகம் எடுக்கிற பயிர்களாக போடுவாங்க. அதாவது நெல்லில் இன்னைக்கு ஒரு 400 வெரைட்டிஸ் இருக்குது. பாரம்பரிய நெல் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு 120 இருக்குது. மிச்சம் பூரா நம்ம குறுகிய கால பயிர்கள் வரும். 90 நாள் 100 நாளில் விளையக்கூடிய பயிர்கள் வரும். அதுக்கு ஒரு மாதிரியாக கொடுக்கணும், இதுக்கு ஒரு மாதிரியாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு அதை சொல்கிறோம். இப்போ கை விதப்பு போடுறோம். கை விதப்பு போட்டோம்னா அங்கே என்ன செய்கிறாங்க, டெல்டா மாவட்டத்தில் கை விதப்பு விதைச்சிடுறாங்க. விதைச்ச உடனே நல்லா முளைச்சி ஒரு நாற்று வரும்போது களை வரும். அதிகமாக களைனா களைக்கொல்லியை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த களைக்கொல்லி யூஸ் பண்ணும்போது களைக்கொல்லியோட சேர்ந்து நம்ம பூவாஸ்திராவை யூஸ் பண்ணக்கூடாது. பூவாஸ்திரா யூஸ் பண்ணும்போது மற்ற டிஏபி உரங்களோட சேர்ந்து யூஸ் பண்ணலாம். களைக்கொல்லி ஒன்னோட மட்டும் சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. களைக்கொல்லியோட யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பயிர்கள் கலந்து போயிடும். பயிர் நிலத்துல நெருக்கமாக இருக்காது. களைக்கொல்லிக்கும் அதுக்கும் ஆகாது. ரவுண்டாக இப்படி களைக்கொல்லியெல்லாம் நிறைய போடுறாங்க, டூக்கு என்னென்னமோ ரகம்லாம் சொல்கிறாங்க. களைக்கொல்லியல் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தனியாக ஒரு உரத்தோட யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணுறது? களைக்கொல்லியை அடிச்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் 10 நாள் கழிச்சு யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குது. அது நெல்லுக்கு நம்ம 40 நாளுக்குள்ளேயே பூவாஸ்திராவை யூஸ் பண்ணிடணும். 40 நாள்னா ஃபஸ்ட்டு எப்போ யூஸ் பண்ணுறதுன்னா, ஒரு நெல் நாற்று, அதாவது கை விதப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது கை விதப்பு போடும்போது ஒரு 15 நாள் கழிச்சு களைக்கொல்லி போடுறீங்க. ஒரு 20 நாளில் ஒரு தடவை யூஸ் பண்ணிடுங்க. பூவாஸ்திரா ஏபி காம்ப்ளெக்ஸ் போடுறதுன்னா முதல் உரத்தோட போடும்போது சேர்ந்து யூஸ் பண்ணிடலாம். அடுத்து எப்போனா ஒரு 35ஆவது நாள் 2வது உரம் போடும்போதும் நீங்கள் பூவாஸ்திரா 2 கிலோ, ஏக்கருக்கு 2 கிலோ, அடுத்த உரம் போடும்போது 2 கிலோ, மொத்தம் 4 கிலோ தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நான் 4 கிலோ யூஸ் பண்ண பிறகு அடுத்து ஒரு ஸ்ப்ரே, குரோ மேஜிக்கும் எம்ஐ ஸ்ப்ரேயும் ஒரு ஸ்ப்ரேங்கன்னா அது தண்டு திரண்டு வரும். தண்டு திரண்டு வருது, கதிர் பொதி வரும்போது போட்டோம்னா பதரே போகாது. நெல்லில் பதர் போகாது. நெல்லோட வெயிட் அதிகமாக இருக்கும். நெல் மணியோட வெயிட் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு மகசூல் கூட வரும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த கடைசி, அதாவது திருவாரூர் மாவட்டம் எண்டு ஆண்டித்தோப்பு அப்படின்ற கிராமத்தில் நாங்கள் ஒரு 3 வருஷமும் ஒரே விவசாயி கொடுத்துட்ருக்கோம். முதல் வருஷம் வரும்போது என்ன ஆச்சுன்னா 10 மூடை அதிகமாக வந்தது. ஒரு ஏக்கருக்கு அவங்க எப்போ எடுக்கிறத விட 10 மூடை அதிகமாக வந்தது. இப்போ கடந்த வருஷத்தில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4 ஏக்கர் அவர் நெல் போடுறாரு. ஆரம்பத்துலேருந்து 4 ஏக்கர் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கடந்த வருஷத்தில் அவருக்கு என்ன ஒரு மிராக்கல் ரிசல்ட் வந்தது என்னன்னா, 4 ஏக்கரில் அதாவது 200 மூட்டைக்கு மேலே அவர் எடுத்தது கிடையாது. கடந்த 40 வருஷமா அவங்க தாத்தா காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் இளைஞர் தான் பண்ணிட்டு இருக்காரு. 200 மூடை கூடுதலா 210 மூடை தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த 2-3 தடவை நம்ம பூவாஸ்திரத்தை தொடர்ந்து யூஸ் பண்ணதுனால என்ன நடந்ததுன்னா,
ஏக்கருக்கு 310 மூட நெல் அதிகமா விளைஞ்சிருக்கு. அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு செலவே 4000 ரூபாய் தான் வருது. 4 ஏக்கருக்கு நாங்க 16,000 20,000 தான் வருது. ஆனா 100 மூட நெல் அதிகமா நமக்கு விளைச்சல காமிச்சிருக்கு. அது மாதிரி வந்து அதிக மகசூல். இது வந்து அதாவது நடவுக்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி முறை. இதே இது வந்து நடவுக்கு பயன்படுத்துறோம். அடுத்து வந்து மானாவாரியா விதைக்கிறாங்க. அவங்க எப்படி விதைக்கிறாங்கன்னா, மானாவாரி விதைக்கும் போது நெல்லோட கலந்தே விதைச்சிடலாம். நெல்லோட கலந்து வைக்கும் போது களைகள் கட்டுப்படுது. அது மானாவாரியில் வந்து என்ன செய்யணும், ஒரு மழையிலே விதைச்சிருவாங்க. 2வது மழை எப்போயோ தான் பெய்யும். அப்போ வந்து வறட்சியை தாங்கும். மழை தண்ணி இல்லைனாலும் வறட்சியை தாங்கும். வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரும்போது நெல் வந்து நல்லா வேகமாக வளர்ந்து வரும். வேகமாக வளர்ந்து வரும்போது அது வந்து ஒரு 20 நாள் மழை இல்லைனாலும் பயிர் வாடாது. பயிர் வந்து எப்பயுமே வாடாமல் நல்லா வளரும். 2வது ஒரு மழை பெஞ்ச பிறகு 2 கிலோ போட்டுட்டோம்னா அடுத்து மழை இல்லைனாலும் கதிர் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுது. அதாவது தொழு உரத்தை போடுவாங்க. மானாவாரியில் வந்து கெமிக்கல் உரம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. தொழு உரம் போடுவாங்க. பாரம்பரிய நெல் ரகம் தான் போடுவாங்க. அதாவது குறுகிய கால நெல் பயிர் போட்டோம்னா மானாவாரியில தாங்கி வளராது. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கொத்தமல்லி சம்பா, தூய மல்லி இந்த மாதிரி ரகங்களை போடும்போது அது தாங்கி நன்றாக வளர்ந்து வருகிறது. இது வந்து பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்ல வந்து அதிகமா விளைவிக்கப்படுது. அதே தான் பருத்திக்கு வந்து நம்ம வந்து அதாவது நெல்லுக்கு வந்து இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் என்ன உரம் போட்டாலும் 40 நாளைக்கு உள்ள போட்டணும். அது மேலே போட்டால் நெல் உரத்தை எடுக்காது. அது வந்து நடவு. இது வந்து நம்ம வந்து கைவரப்பு சொல்லி வச்சு அடுத்து நடவு முறைக்கு வருவோம். நடவு முறைக்கு வரும்போது தொழில் எடுத்துட்டோம். ஒரு சில பேர் என்ன செய்றாங்க, தொழில போடலாமான்னு கேட்குறாங்க. தொழில போடக்கூடாது. தொழில ஏன் போடக்கூடாதுன்னா, கலப்பை வச்சு நம்ம வந்து அதாவது எந்திர கலப்பை வச்சு அடிக்கும் போது ரொம்ப ஆழத்துல போயிடுது. தொழில ஓடும்போது ஆழத்துல போயிடுது. நடவு முறையில வந்து அதாவது மிஷின் நடவுல வந்து கரெக்டா வருது. நம்ம ஆள் வச்சு மிதிச்சு நடும்போது என்ன செய்யுது, ரொம்ப ஆழத்துல போயிடுது. நம்ம உரம் வந்து அதாவது குறைஞ்சது ஒரு 20 சென்டிமீட்டர் ஆழத்து வரைக்கும் உள்ள இருக்கும் நல்லா எடுக்குது. ரொம்ப ஆழத்துல போனோடனே மறுபயிருக்கு தான் அந்த உரமே எடுக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரகம் போடும்போது எடுக்க மாட்டுது. 2வது ரகம் அவங்க வந்து பருத்தி நடும்போது செய்யும்போது அந்த இது வந்து உரம் எடுத்து கொடுக்குது. அதனால நடவு முறையில வந்து நடவு நட்டுறாங்க. அதாவது ஒரு 8வது நாள் ஒரு உரம் போடுவோம். 8வது நாள் அந்த பயிர் வந்து கருங்கருன்னு வர்றதுக்கு போடுவோம். அந்த நேரத்தில் வந்து 2 கிலோ பூவாஸ்திராவும் நம்ம எப்பயும் போடுற உரம் போடலாம். ஏன் எப்பயும் போடுற உரம் போட சொல்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த நெல்லுக்கு வந்து அந்த உரம் போடும்போது எடுக்காது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உரம் போடும்போது கருங்கருன்னு வரும். அதுக்காக வந்து 8வது நாள் ஒரு உரம் போடுறோம். அதுக்கு அடுத்தாப்புல திருப்பி அதை வந்து ஒரு மிதிச்சு விடுவாங்க, களையெல்லாம் எடுத்து விடுவாங்க. அதுக்கு பிறகு 35வது நாள் ஒரு உரம் போடும்போது 2 கிலோ போடும். ஏக்கருக்கு 2 கிலோ போட்டால் போதும். ஒரு முதல் உரம் 2 கிலோ, மறு உரம் போடும்போது 2 கிலோ, மொத்தம் 4 கிலோ இருக்கேன். 4 கிலோ தான். உரம் வந்து பரிந்துரைப்படி கரெக்டாக போடணும். இதில் வந்து முன்னாலையும் போடக்கூடாது, பின்னாலையும் போடக்கூடாது. கரெக்டாக 8வது நாள் 8லேருந்து 10 நாள் போடலாம். 2 நாள் தள்ளி போகலாம். 40 நாளுக்குள்ளே போடணும். 40 நாளுக்குள்ளே தான் போடணும். 50 நாள் போட்டேன்னா அந்த பயிர் எடுக்காது. இதே இது பாரம்பரிய நெல் நீங்கள் 50 நாள் போட்டாலும் எடுக்கும். பாரம்பரிய பயிரில் வந்து நீங்கள் 60 நாள் போட்டாலும் அந்த நெல் வந்து வாங்கிக்கிறோம். அது வந்து 6 மாதம். அது விளையக்கூடிய காலம் வந்து 6 மாதம். அதாவது குறுகிய கால பயிரில் நெல் வந்து பிபிடி போட்டின்றாங்க. 5050, 5020 இதெல்லாம் குறுகிய கால பயிரில் வந்துடும். அது வந்து அந்த குறுகிய காலத்துலன்னா அந்த எப்போ கொடுக்கணுமோ அதுக்குள்ள நம்ம அந்த உரத்தை கொடுத்தாதான் எடுக்கும். இதே மாதிரி களைக்கொல்லியை வந்து எப்போயுமே பயன்படுத்தக்கூடாது. நம்ம நெல்லுக்கு வந்து உரம் வந்துச்சுன்னா அந்த 20 நாளைக்கு முந்தி, அதாவது அந்த டயத்துக்குள்ளதான் களைக்கொல்லி சேர்க்கக்கூடாது. களைக்கொல்லியை பயன்படுத்திய பிறகு 5 நாள் 10 நாள் கழிச்சு தான் பயன்படுத்தணும். நெல்லில் வந்து மகசூலை வந்து அதிகமாக கூட்டி கொடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம மதுரை மாவட்டம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பாரம்பரிய நெல் கருப்பு கவுனிக்கு கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கு. பயிர் வந்து நல்லா இருக்கு. அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து விரும்பலை. நான் வந்து ப்ரெஸ் பண்ணி அதாவது எல்லா ரகத்துக்கும் கொடுத்துருக்கோம், நீங்கள் போடுங்கன்னு சொன்ன பிறகு கொடுத்துருக்கோம். அதாவது பக்கத்தில் மதுரை மாவட்டம் வில்லூர் பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கு. பயிர் வந்து நல்லா தெளிச்சியாக இருக்கு. அவர் வந்து சுத்தமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாரு. இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதாவது எதுவுமே தேவையில்லை. மண்புழு உரத்தோட கலந்து போட்டால் சரியாக போகும். ஏற்கனவே வந்து ஆட்டுக்குப்பை மாடு குப்பை இதெல்லாம் போடுவாங்க.
இதோட சேர்ந்து நம்ம உரத்தை மண்புழு உரத்தோட கலந்து 2 கிலோ போட்டால் போதும். சுத்தமாக எந்த கெமிக்கலும் கிடையாது. பாரம்பரிய ரகத்துக்கு வந்து நாம மருந்தே அடிக்க தேவையில்லை. மற்ற ரகத்துக்கு என்ன செய்யணும், அதாவது புழு பூச்சி இருந்தால் எம்ஐ வீர் பயன்படுத்தலாம். நெல்லுக்கு வந்து புழு பூச்சி விழுகும் போதே எம்ஐ வீர், நம்ம பூவாஸ்திரா போடும் போதே புழு பூச்சி வர வாய்ப்பே கிடையாது. வேரில் வர்ற புழுவை பூரா அது சாப்பிட்ரும். மண்புழுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். மண்புழுக்கு உற்பத்தி ஆனால் தான் மகசூல் கூடுது. அது வந்து நம்ம கண்கூட தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய பார்த்துட்டோம். இப்போ வந்து நெல் வந்து எந்த மருந்தும் அடிக்க தேவையில்லை. நெல்லுக்கு வந்து நீங்கள் மருந்தே தேவையில்லை. புழு, அதாவது ஒரு சிலருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது புழு விழுந்தா அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள் எம்ஐ வீரும் மை ஸ்ப்ரே நல்லா ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போ தண்ணியில் போய் அவங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு யாருமே மருந்தடிக்க ஆள் கிடைக்கல. அந்த பிரச்சனை வர்றதுனால பூவாஸ்திரம் நம்ம ஆரம்பத்திலே பரிந்துரைச்சிட்டோம்னா நெல்லுக்கு மருந்தடிக்கிறதே கிடையாது. நான் தஞ்சாவூர் கொடுத்த இடத்துல எல்லாம் நெல்லுக்கு மருந்தே அடிக்கலை. இன்னொன்று வந்து மகசூலை கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம்னா, 2வது உரம் பூவாஸ்திரா கொடுக்கும்போது குரோமேஜிக்கையும் கலந்து நம்ம பூமியிலே கொடுக்கலாம். குரோமேஜிக்கு கலந்து கொடுத்தோம்னா ஸ்ப்ரே தேவையில்லை. அதாவது தண்ணி அதிகமாக நிற்கிற இடத்துல நம்ம இதிலே கலந்து கொடுத்துடலாம். ஸ்ப்ரே பண்ணணும்னா அந்த கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்துல ஸ்ப்ரே ஒரு சிலர் பண்ணுறாங்க. அதுக்கு நல்ல மகசூல் இருக்குது. அதாவது இப்போ நெல், அதே மாதிரி பருத்தியில் வந்து இன்னைக்கு வந்து நல்ல மகசூல் எடுக்கிறாங்க. எனக்கு டைம் வந்து குறுகிய டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சொல்கிறேன். அடுத்து பெருசாக நிறைய சொல்லணும்னா நிறைய அடுத்த சார் வந்து மீட்டிங் ஏற்பாடு நிறைய உரமாக பேசலாம். அடுத்து வந்து பருத்தி. இப்போ பருத்தி வந்து நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் சொல்கிறோம்ல, பருத்தி வந்து இந்தியாவிலேயே அதிகமாக விளைவிக்கிறாங்க. இப்போ பருத்தி வந்து விளைவிக்கும் போது இப்போ தென் தமிழ்நாடோட வட தமிழ்நாடு பருத்தி அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணுற போது அதே இது டெல்டா மாவட்டத்தில் 2 போகம் நெல் எடுக்கிறாங்க, 3வது போகத்தில் பருத்தி நடுறாங்க. பருத்தி வந்து வரிசை நடவில் நடுறாங்க, நல்ல மகசூல் வருது. பருத்திக்கு என்ன போடுறோம், பருத்திக்கு வந்து பூவாஸ்திரா அந்த விதை நட்டு ஒரு 15 நாள் கழிச்சு செடி முளைச்சி நல்லா 2 இலை 3 இலை வந்த பிறகு பூவாஸ்திரா ஒரு செடிக்கு குப்பையில் கலந்து போட்டாலும் சரி, மணலில் கலந்து போட்டாலும் எப்படி போட்டாலும் சரி, ஏக்கருக்கு 2 கிலோ பூவாஸ்திரா தான். அது பிறகு கலந்து டிஏபி ஏதாவது உரத்தோட கலந்து 2வது உரமா 2 கிலோ 4 கிலோ பூவாஸ்திரா 60 நாளுக்குள்ள போட்டணும் பருத்திக்கு உரம். 2வது வந்து 25வது நாள் ஒரு தடவை குரோமேஜிக்கு மை ஸ்ப்ரே அடித்தோம்னா பூக்கள் உதிராது. பலன், அதாவது பூ மொட்டு பிஞ்செல்லாம் வரும்போது பூக்கள் உதிராமல் தடுக்கும். அது வந்து கரெக்டாக அந்த டயத்தில் நம்ம அடிச்சிட்டோம்னா நல்லா செடி நல்லா வளர்ந்து, செடி வந்து கிட்டத்தட்ட 6 அடி உயரம் வரைக்கும் வளருது. திருவாரூர் மாவட்டத்தில் போன ஆண்டு பருத்திக்கு கொடுத்தோம், நல்ல ரிசல்ட்டு. ஏக்கருக்கு 23 குண்டால் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு செடிக்கு வந்து காய்களே கிட்டத்தட்ட 120 காய் 130 காய்கள் இருக்கும். நல்ல மகசூல். அதாவது பூவாஸ்திரா தான் மெயின். பூவாஸ்திராவும் குரோமேஜிக் 2மே தான் பருத்திக்குள்ள புழு பூச்சி காய்கள் அந்த பிரச்சனையே வராது. நம்ம பூவாஸ்திரா தொடர்ந்து பயன்படுத்தினால நிலத்தின் தன்மை மாறிடும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் நிலத்துல வந்து தண்ணீர் வந்து உள்ள உறிஞ்சப்பட்டு நிலத்தை பாதுகாக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் போன வருஷம் அதிகமான மழை பெஞ்சு என்னாச்சு, பருத்தி நடவு போட்டது பூரா இலையெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. செடி வந்து நிற்கிது, இலையெல்லாம் மஞ்சள் ஆகி இலையெல்லாம் கொட்டிடுச்சு. இந்த பருத்தியை காப்பாற்ற முடியுமான்னு ஒருத்தர் கேட்டாங்க. நம்ம வந்து பூவாஸ்திராவை கொடுத்து அந்த செடியை காப்பாற்றி அதில் வந்து நல்ல மகசூல் எடுத்திருக்கோம். திருவாரூர் மாவட்டத்தில் அந்த சித்தன்வாளூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமம் இன்னைக்கு கிட்டத்தட்ட தத்தெடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பூவாஸ்திராவுக்கும் தத்தெடுத்த மாதிரி ஆயிடுச்சு. மாதத்துக்கு நான் ஒரு 2 முறை 3 முறை போய் அந்த ஊரை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த ஊரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 840 ஏக்கருக்கு நம்ம உரம் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரிசல்ட்டு. ஆனால் எல்லாருமே அந்த செடி வந்து பருத்தி வெடிச்சு முடிச்சு காயிற வரைக்கும் கடைசி வரைக்கும் செடியில் பங்கி மாறாமல் இருக்கு. நம்ம பூவாஸ்திரா உரத்தினுடைய மகிமை அதுதான். இலை வந்து பச்சை பசேன்னு இருக்கும். இலை அந்த வெளிர் பச்சையாகிறது மஞ்சள் அந்த இதே கிடையாது. வந்து அந்த 2 வாரம் அந்த மழையில வந்து செடி சாகுற செடியை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். 2வது வறட்சியில் இருக்க செடியை பருத்தி வெடிக்க வச்சிருக்கோம். போன வருஷம் வறட்சி, அதுக்கு முந்தின வருஷம் மழை, 2யுமே தாங்கக்கூடிய சக்தி நம்ம பருத்திலே இருக்கு. நான் வந்து நிறைய, அதாவது எம்ஐ வீரடிங்க ஸ்ப்ரே அடிங்க அதெல்லாம் கிடையாது. நெல்லுக்கும் பருத்திக்கும் இவ்வளவுதான். செலவு கம்மி, வருமானம் அதிகம். அதாவது இன்னைக்கு வந்து மக்கள் வந்து செலவை எப்படியெல்லாம் குறைச்சி வருமானத்தை அதிகமாக பெருக்கிறதுக்கு தான் பண்றாங்க. நம்ம அது மாதிரி செலவு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறோம். இப்போ அந்த அதாவது அந்த என்னென்ன ராலி கோல்டுன்னு ஒரு உரம்,
அதாவது செயற்கை உரம் தான். அதவே வாங்கி மக்கள் பயன்படுத்தி ரொம்ப அடிமையாயிட்டாங்க. ராலி கோல்டு போட்டாதே வரும் அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அவங்களெல்லாம் போய் பூவாஸ்திரா போடுங்கன்னு எல்லாம் சொல்லி பேசி மீட்டிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு விவசாயிட்ட போய் பேசி இன்னைக்கு பூவாஸ்திரா எந்த வயல்ல பார்த்தாலும் பூவாஸ்திரா பாக்கெட்டு 10 பாக்கெட்டு கிடக்கும். கீழே தெருவில் கிடக்கும், கீழே கிடக்கும் எல்லாம். இன்னைக்கு கொஞ்ச நாள் பார்த்தோம்னா தெருவில் பேப்பர் கிடக்கும், பூரா பூவாஸ்திரா பேப்பராகத்தே கிடைக்கும் வருங்காலத்தில். அந்த மாதிரி பேப்பர் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மக்களை நம்ம கூடயே இருந்து பயணம் பண்ணி தான் மாற்றணும். அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கோம். நல்ல மகசூல் வருது. மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கு. இந்த வருங்காலத்துல அதன் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நாங்க ஆலோசனை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். நன்றி சார். யாராவது விஷயம் கேட்டாங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டி இருக்கனால என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க சார், சொல்றேன். டவுட் சார் டைம் இல்ல, அடுத்த நபரை இன்வைட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே இப்போ சார் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் நமக்காக தெரிவிச்சிருக்காரு. இப்போ கந்தசாமி சாருக்கு நல்ல ஒரு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் ஒரு நன்றியும் சொல்லிடலாமா? எல்லாரும் உற்சாகமான கைத்தறலோட. ஓகே, அப்போ சாரோட சொன்ன மாதிரி டவுட்ஸ் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு டவுட் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு டைம் இல்லை. அதனால ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்தா கேட்டுக்கலாம். அப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் இன்னைக்கு இதே மாதிரி நம்மளோட மைல்ஸ்டோன் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு ஜோனல் டீமுக்கு ஒரு ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நபர். இன்னைக்கு நிறைய நம்ம ப்ராடக்ட்லாம் கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்தது அவரோட அனுபவத்தை ஷேர்